வெல்கம் பேக் டு வரன் ரியாக்ட்ஸ். கிரே உல்ஃப் சேனல்ல இருந்து ஈவில் மதர் சீரிஸோட 3rd எபிசோடு இது த ஃபைனல் வார்னிங். அநேகமாக இதான் ஃபைனல் எபிசோடு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் 4th எபிசோடு வரல நான் பார்த்த வரைக்கும். 9:30 ஆயிடுச்சு நைட்டு, எல்லாம் தூங்கிட்டாங்க. ஸோ அதான் ரியாக்ட் பண்ணலாம் வந்துட்டேன். அந்த வாசு சேனலில் ஹாண்டட் ஹவுஸ் அந்த எபிசோட் ரியாக்ட் பண்ணும்போது அரௌண்ட் ஒரு 12 AM நினைக்கிறேன், மிட் நைட் அப்போ பண்ணிட்டு இருந்தான். சரி பரவாயில்ல, நைட் ஆயிடுச்சு, எல்லாம் தூங்கிட்டாங்க, யாரும் இல்லை சுற்றி. ஸோ ரியாக்ட் பண்ணலாம், எதுவும் கரெக்டான டைம் தான் நினச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பார்க்கலாம். கரண்ட் மட்டும் எனக்கு போகாமல் இருந்தால் போதுங்க. கரண்ட் வச்சுன்னா ஹாட்ரிக் ஆயிரும். இந்த கிரே உல்ஃப் சேனல்லேருந்து இது 3வது எபிசோடு. இது இங்கே ஈவில் மதர் சீரிஸில் 3வது எபிசோடு தான். கரெக்டாக 3வது டைம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கரண்ட்டு ஹாட்ரிக் ஆயிரும். அது மட்டும் நடக்காமல் தான் சரி தான். கரண்ட்டு போனால் எனக்கு கொஞ்சம் ஒரு பயமும் வரும். அது மட்டும் நடக்கூடாது, பார்த்துக்கலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் எனக்கு இருக்குது. சிம்பிளி சரத் சேனலில் வந்து டூம்டு எம்பையர் அந்த சீரியஸ் ரியாக்ட் பண்ணலான்னு இருக்கேன். இந்த சீரிஸ் முடிச்ச அப்புறம் அது எனக்கு என்ன ஒரு கேள்வினா, அதில் டூம்டு எம்பையர் 2 years முன்னாடி அந்த வீடியோ தான். அது எல்லாமே 4 எபிசோட்ஸ் இருந்துச்சு. டூம்டு எம்பையர் எபிசோட் 1, 2, 3, 4 இருந்துச்சு. அதுபோல் லீனியர் கட்டுன்னு ஒன்று இருந்துச்சு. அந்த லீனியர் கட்டுனா என்ன, அந்த 4 எபிசோடையும் கம்பைல் பண்ணி ஒரு வீடியோவாக பண்ணியிருக்காங்களா, அந்த கேள்வி மட்டும் ஆன்சர் பண்ணுங்க. ஏன்னா எபிசோட் 1, 2, 3, 4 மட்டும் பார்த்துடலாம். அதுக்கு பதிலாக லீனியர் கட்டுக்கு பதிலாக. லீனியர் கட்டுனா ரொம்ப லென்த்தாக வரும். ஸோ அது எந்த அளவுக்கு ரியாக்ஷன் வீடியோவுக்கு செட் ஆகுன்னு தெரில. ஸோ அதனால அது வேணான்னு அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம எபிசோட் 1, 2, 3, 4 மட்டும் பார்த்துடலாம் அப்படின்னு தோணுது. ஸோ அந்த கொஸ்டின் மட்டும் ஆன்சர் பண்ணுங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா. இப்போ நம்ம ஈவில் மதர் சீரிஸோட 3rd எபிசோட் போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரும் வந்து நான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் பண்ணி என்னோட சேர்ந்து பாருங்க. போகலாம். ஓகே, எல்லாரும் இருக்காங்க. அப்படியே இருங்க, டார்ச் லைட் இருந்தா அடுத்து வழக்கமாக வைக்கிற சவுண்டோட கொஞ்சம் கம்மி பண்ணி தான் வச்சிருக்கேன். நாங்கள் இந்த பேய் பெங்களாவை ரீச் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் சாதாரண போஸ்ட் வீடியோவை எடுக்க போறதா தான் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அங்க நடந்த கொடூரமான விஷயங்கள் எங்க மென்டல் ஹெல்த்தையே காலி பண்ற அளவுக்கு நடந்தது. போயிடுச்சு. இதுக்கெல்லாம் காரணமா இருந்தது, நாங்க வர்றதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடியே யாரோ சில பேர் இங்க வந்து மர்மமான ரிச்சுவல்லாம் பண்ணி இருக்கிற ஆத்மாவை பயங்கரமா கோவப்படுத்தியிருக்காங்க. சத்தியமா எங்களை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. உங்களால நாங்க இப்ப நிறைய நான் சொல்றத கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டீங்களாமா? இது எல்லாமே அங்க போனதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே தெரிய வந்தது. ஸோ கைஸ், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எங்களுக்கு கிடைச்ச அதே த்ரில்லான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கும் கிடைக்கும் நான் நம்புறேன். பார்க்கலாம். இப்போ எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இன்னுமே பெட்டராக கிடைக்கும்னு தோணுது நைட் நேரம் பார்க்குறதுனால. வாப்பா வா, விளையாடலாமா? அந்த கஷ்டம் தாங்க முடியாம இறந்து போயிருக்கீங்க. அப்பவே எனக்கு தெரிஞ்சு போச்சு நீங்க எவ்வளவு ஒரு அன்பான கைண்டான ஒரு பர்சன்ட்டு. இந்த ஒரு ரிச்சுவல் நாங்க இங்க பண்ணுவோம்னு எதிர்பார்க்கவே இல்லை. இது இங்க வந்துருக்கு. ஆக்சுவலா ஒன்னு நோட் பண்ணியா அவச்சியா 2 வவ்வால் பறக்குதுடா. அம்மாவும் புள்ள மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுடா. ஓகே, கரெக்டா இங்க வந்துருச்சுடா. வாசு என் முதல்ல இப்போ வரிசைட்டு தாய் உள்ளம் கொண்டவங்களை ஈவில் சொல்றது தப்பு இல்லை. என்னடா பண்ற? பைத்தியக்காரன் கழுத்த விடுறா. என்ன ஆச்சு? அவனை காணாண்டா. அப்பா எங்கடா போன நாயே? உன்னை வர வேணாம்னு சொன்னா கேட்க மாட்டேன். கடைசியில் இவன் பக்கத்துல இருக்கவும் இவனை பொசஸ் பண்ணி அவன் மூலியமா என்ன அட்டாக் பண்ணிச்சாச்சுல. அப்போ கூட அங்கிட்ட வந்துருக்கானு பாப்பா மாடி. அந்த ரூம்குள்ள ஏதோ மூவ் ஆன மாதிரி இருந்துச்சுடா. கைஸ், இது முற்றிலும் விளம்பர நோக்கத்திற்காக மட்டுமே. நீங்க இதை நம்ப மாட்டீங்கன்னு சொல்றாங்க. வே இட் ஃபிளிப்டு பை பேலன்ஸ் பிகாஸ் அவங்களாலே இது நம்ப முடியலையா. அரௌண்ட் இது ஜீனியஸ் ஃப்ரெண்ட் குணல் ப்ரோகிராம் பண்ணதா சொல்றாங்க. அண்ட் இதோட பிரெடிக்ட்ஸ் எல்லாம் கோஎஃபிஷியன்ட்ஸ் சொல்லவும் எந்த கீயும் அக்சஸ் பண்ண தேவையில்லாம ரியல் கீயை 2 weeks யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது உங்க டைம் சொல்றாங்க. இதை நீங்களே பார்த்து கத்துக்கிட்டு ட்ரை பண்ணுங்க. நான் சொன்னேன்றதுக்காக யாரும் ட்ரை பண்ண வேணாம். இதுல இப்போ 17.80x காட்டுது. நான் இப்போ இது ஆட்டோ கேஷ் அவுட்ல 14.30x கொடுக்குறேன்றதுக்காக வெறும் 2700 மட்டும் வைக்கிறேன். அதே இடத்துல ஹியர் இட் இஸ்.
கொஞ்ச நேரத்துல பண்ணிருக்காங்களா? நல்ல வீட்டுக்கு வந்து பண்ணாதா? ப்ரோகிராம் வெறும் அதே நம்பர் மாதிரி மட்டும் தான் சேஞ்ச் இருக்கு. பண்ற விஷயம் இல்லையா? இது அவங்களோட ரிஸ்க் அதே சேஞ்ச் dress பண்ணனும் தான். சொல்றாங்க. அது உங்களுக்கு வேணும் நினைச்சா மட்டும் கீழ டிஸ்கிரிப்ஷன்லயும் பின் கமெண்ட்லயும் லிங்க் கொடுத்திருக்கேன். அத கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனலுக்கு போக சொல்றாங்க. அங்க ரைட்ன்ற பட்டனை ஹிட் பண்ண சொல்றாங்க. அதுக்கப்புறம் குணலுக்கு மெசேஜ் பண்ண சொல்றாங்க. அவர் இமிடியேட்டா உங்களுக்கு ப்ரோகிராம் ஷேர் பண்ணுவார். ஆல்ரெடி இதுல ஆயிரக்கணக்கான லக்கி யூசர்ஸ்லாம் இருக்காங்களா, சோ இந்த சான்ஸை மிஸ் பண்ண வேணாம்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ப்ரோகிராம் ஃபுல்லாவே ஃப்ரீயா, சோ எந்த பணத்தையுமே கொடுக்காதீங்க. ட்ரை இட் யுவர்செல்ஃப். உங்களோட லெவல் அப்கிரேட் பண்ணி உண்மைத்தன்மை எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியாம இப்பதான் சொல்லுவாங்க. விளம்பரத்துக்காக மட்டுமே நான் சொல்றேன். அதெல்லாம் ஆட், அதை தெரிஞ்சுக்கிட்டு பாத்துங்க. சாப்டர் 2 begins. ஓகே, அதான் இருக்கும். ஏன்னா நான் அங்கேருந்து நான் பார்க்கும்போது சாப்டர் 2 நீ மென்ஷன் பண்றாங்க. நல்லாவே நான் பார்த்தேன். அப்போ இருக்கியா டேய்? இதோட தான் போனாடி முடிச்சாங்க எபிசோட் 2. இது இருக்கானா இருடா, சைல் திறந்துறான்டா. சுத்து முடுக்குது. என்னையவே கழுத்து நடிச்சு கொல்ல பார்த்தோம். கொஞ்சம் அமைதி மேலே லைட் ஆஃப் பண்ணா. அந்த தண்ணி எங்க? குடிக்கிற தண்ணி தானடா. குடிக்கிற தண்ணிடா, மயிறு அஜரத்து ஓதுன தண்ணிடா. ஆமா, அது எங்க? அது கார்ல வச்சிருக்கேன்டா. எடுத்துருவோம், போ போய் தொலை, சீக்கிரம் போ. தனியா போ, பயமா இருக்குடா. போய் தோடா, அவ்வளவு தூரம் போகணுமே. அப்படின்னு அவனே ஒன்று அடிச்சு இது பண்ணுவான்டா. லைட்டர் டிக்கு டிக்கு டிக்கு. லைட்டர்ரா வாசு. போ போ, நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். கடவுளே 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 கடவுளே. அபு ஆக்சுவலாக ஒரு முஸ்லீம். அவன் வந்து இந்த மாதிரி அடிக்கடி பொசஸ்ட் ஆகுறனால அவங்க வீட்டில் சொல்லி அந்த ஹிஜ்ரத் ஓதுனது சம்திங், நான் கரெக்டாக சொல்கிறேன்னு தெரில, கீழே சப்டைட்டில் டைப் பண்ணி வைக்கிறேன். அந்த வாட்டர் இவனுக்கு எதனா ஆச்சுன்னா அந்த வாட்டர் அவன் மேலே தெளிக்க சொன்னாங்க. அந்த வாட்டரை கையிலேயே வச்சிடறான்னு சொன்னேன் அவன்கிட்ட. அந்த வாட்டர் இருக்கிற தைரியத்தில் தான் இன்னைக்கு நான் அப்போவே கூட்டிகிட்டு வந்தேன். கார்லேயே வச்சுட்டு வந்திருக்கான். அதான் போன எபிசோட்ல எனக்கு டவுட்டா இருந்துச்சு, முஸ்லீம் தான் கேட்டிருப்பேன். போன டைம்லாம் இந்த மாதிரி என்ன அட்டாக்லாம் பண்ணதில்லை. இந்த டைம் என்ன அட்டாக் பண்ணுறான். ஆக்சுவலாக கழுத்தே நின்றுச்சுட்டான். கொஞ்சம் நேரம் விட்டுருந்தா செத்தே போயிருப்பேன் நான். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அந்த தண்ணியுமே ஒர்க் ஆகுமான்னு எனக்கு தெரியல. ஏதோ ஒரு நம்பிக்கையில் நான் இப்போ அதை பண்ண போகிறேன். மைக்க ஷர்ட்டுக்குள்ள வச்சிருக்காரு. ரொம்ப நேரம் காட்டுறாங்க இந்த ஷாட். இல்லை ஓகே, இல்லை வேற எதுவும் வருமானு நினைச்சேன். இந்த ஷாட் எல்லாம் ரொம்ப நேரமா இருக்கேன்னு பார்த்தேன். அவர் முன்னாடி எதுவும் வருமோ அப்படின்னு பார்த்துட்டு. அதே மாதிரியே பொதுவாக இந்த மாதிரி சாமி இதை கொண்டு வந்து இதை பண்ணால் துண்ணூறு போட்டாயா இல்லை இந்த மாதிரி ஓதி கொண்டு வந்து தண்ணி ஹோலி வாட்டர்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணால் பேய் போகும் அப்படின்றது மேலே எனக்கு சுத்தமாக நம்பிக்கை கிடையாது. இப்போ ரீசெண்டாக இந்த மாதிரிலாம் நடக்கிறத வச்சே இதை நம்ம சும்மா ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு தாட்டில் பண்ணுறேன். இன்னொன்று இது அவங்களே சொல்கிறாங்க. அவங்க வா வா கத்தாதடா மயிறு. நல்ல வேலை போயிட்டு வர்றதுக்குள்ள எதுவும் ஆகலை. நான் எதுவும் ஆகுமோன்னு பார்த்தேன், வேலையை காட்டுமோன்னு. இதோண்ணே. ஆமாம், சிப்ப மூடி விடு. இதை வச்சு பின்னடா பண்ண போகிற? அதை விட பேக் மூணு முடியல. இதை எப்படி கேமரா எப்படி நைட் விஷன் அங்கே கீழே வச்சிரு. அங்கே கீழே வச்சிரு. என்ன அப்புறம் உட்காந்துட்டு இருக்கா ஒரு மாதிரி? ஆமாண்டா, அதான்டா சொல்லிட்டு இருக்கேன். எப்படி கேமரா பிடி. ஏமா இருக்குடா? ஆமாம் அப்படி ரைட் ஆஃப் பண்ண. ஓகே போகிறேன். வாசு எங்கடா போகிற? வாசு கார்னர்ல இருந்தாரு. வாசு தனியாக போகாதடா, ஒரு மாதிரி இருக்கான்டா, திரும்ப அட்டாக் பண்ணிட போகிறான்டா. வாசு ஓகே, இந்த தண்ணியை நான் அவன் மேலே ஊற்றுனதுக்கு அப்புறம் நான் சொல்லுவேன். அப்போ தான் நீ லைட் ஆன் பண்ணணும். சரிடா. இந்த நீர் பற்றி இது ஒரு புனித நீராக கருதப்படுது. பெரும்பாலும் தர்கா குளம், தர்கா குடுவை அல்லது மஸ்தான். ஓகே, அந்த ஹோலி வாட்டர் பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உண்மையாக இந்த மாதிரி வாட்டர் தருவாங்க போல. ஆக்சுவலாக அந்த வீட்டில் வந்துட்டு இந்த யாரும் சின்ன பசங்க பயந்துட்டா, பெரிய ஆளுமே பயந்துட்டா கூட பள்ளிவாசல் போயிட்டு தண்ணி தெளிப்பாங்கல்ல. இப்போ போயிடுச்சு இல்லை, அவ்வளோதான் தண்ணி தெளிச்சாங்க. ரீப்ளே
எந்த ஓகே விழுட்டா இருக்கீல தண்ணி வச்சோன்னா போயிடுச்சு அவர் விழுட்டா இருக்கீல நான் ஏன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் ரைட் ஆன் பண்ணிட்டோம். ஐ மீன் நடந்தது அப்படியே சொல்லுங்க ஸ்லோ மோஷன் ஓகே அவர் வாய்ஸ் தானா ஸ்லோ மோஷனில் இழுத்து இழுத்து கேட்குதா? நான் ஏதோ ஒரு மந்திரம் சொல்கிற மாதிரி கேட்டுச்சு. ரைட் ஆன் பண்ணிட்டோம். நான் முஸ்லீம்ஸ் கூட நிறைய பேர் போவாங்க பள்ளியாசு போயிட்டு. என்னாச்சு? ரைட் ஆன் பண்ண வாங்க வாடாங்க. தண்ணி தெளிப்பாங்க பயந்துட்டா. நானுமே போயிருக்கேன் நிறையா. என் வீட்டே நிறைய தடவை போயிருக்கோம். ஏய் ஒண்ணுலடா எந்திரா ஒன்றும் இல்லை அங்கே தானே உட்காந்துருந்தேன். எப்படா வந்து படுத்தான்? இருட்டுக்குள்ள எனக்கு எதுவுமே தெரியல. ஓகே எந்திரி பயமா இருக்குடா. ஒரு நிமிஷம் அக்ரெசிவ் ஆயிடுச்சுடா அது. ஓகே கேக்குதாடா பேசுறது கேக்குதாடா? எந்திரிடா போலாம்டா வீட்டுக்கு. எந்திரா சீக்கிரம் எந்திரா. நான் சொல்றதை மட்டும் கேளுடா. ஐயோ ஓ இவனை கூட்டு போடா. ஆளே மாதிரியா சொன்னிட்டாரு. டயர்டா ரொம்ப. ரைட் டியூஷன் எடுத்துக்க. ரைட் டியூஷன் எடு. அதை விட்டுட்டு புடி சவுண்ட் வருது. என்ன வேணுமா உங்களுக்கு? ஏய் உள்ள கிளம்பிட்டாங்களோ? நார்மலா இருடா. அப்போ ஒன்றும் இல்லைடா. இங்கே பாடுறா மயிறு. என்னடா பண்ற? என்னடா இருக்கீங்க நேரம்? இவன் உடம்புல வந்து வெளியில போனோன்னு தான் ஆக்டிவிட்டி வருது. அதான் நான் சொல்லலாம்னு இருந்தேன். ஆக்சுவலாக உன்னை பொசஸ் பண்ணிட்டாங்க. நீ என்னையே கொல்ல பார்க்குறடா மயிறு. யாராச்சும் உடம்புல போயிட்டா எதுவும் பண்ண முடியாது போல. கொல்லடா கொல்ல ட்ரை பண்ண மேல நம்ம கிளம்பலாமே. ஆரம்பிச்சோமா? வேற எதுவும் ட்ரை பண்ண. அப்போ நீ பொசஸ் ஆயிட்டு என்னை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்ட. ஐயோ அப்படி கிளம்புற நேரத்துல என்னங்க இது? அப்புறமாட்டி கட்டி பிடிச்சாலுங்க. உள்ள வீடா ஆக்சுவலா பாக்குறதுக்கு தான் வந்தாங்களா இல்ல வேற எதுவும் பண்றதுக்கு வந்தாங்களா? பேய் இருக்கா இல்லையான்னு பார்க்க வந்தாங்களா இல்ல வேற எதுவும் பண்ண வந்தாங்களா என்னன்னு தெரியல. ஏய் எந்திரிடா. ஒன்றும் இல்லை. நிமிஷம் அங்கே பாரு. அமைதியா இருங்க. அங்கே போய் பார்ப்போம். போங்க முன்னாடி. இங்கிட்ட அட்டாக் பண்ணுது. போ அங்கிட்டு போயிருங்க. அங்க இருங்க. அங்க உரும்புற சவுண்ட் கேக்குதுடா. வாசு எல்லாம் சரி கேக்குதுடா. 360 டிகிரில எந்த ஆங்கிள் இருக்குனாலும் கேட்கும். ஆக்டிவிட்டி சவுண்டு. ஓ மை காட். கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியாது. இதுக்குள்ள தெளிவா கேக்குது. முன்னாடி இதே இடத்துல கேட்டுச்சு. சுவிட்ச் போர்டு இருக்கிற ஏரியாவா இல்ல அந்த இடம் மாதிரி தான் இருக்கு.
போடலாம். இரு பேசு. கொஞ்சம் அமைதியா இருங்கடா. உங்க பேர் என்ன? நீங்க யாரு? நீங்க தான் அந்த அம்மாவா? அம்மா மாதிரி தெரியலையே. ஓகே, நான் அதை பண்ணது தப்பு தான், என்னை மன்னிச்சுக்கோங்க. ஓகே, நான் அதை பண்ணது தப்பு தான், என்னை மன்னிச்சிடுங்க. என்னை மன்னிச்சிடுங்க. நான் இனிமேல் அது மாதிரி பண்ண மாட்டேன். நான் அதை கலைச்சி விட்டுட்டு வந்துட்டேன்ல, அதை தான் நான் கலைச்சிட்டேனே. நான் அதை பண்றதுக்காக இங்கே வரல. வேற யாரோ உங்ககிட்ட இப்படி தப்பா நம்ம வாய்ஸ் ரைஸ் பண்ணா தான் அமைதியாகுது. அது யாருன்னு எனக்கு தெரியல. அது எதுக்காக பயன்படுத்தப்பட்டதுன்னு கூட எனக்கு புரியல. அதை புரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு. எதனா பதில் பேசுங்க. அப்பயே நான் சொன்னேன்டா, கேட்டேன்டா, தேவையில்லாம அப்படி பண்ணிட்டு தெரியல. நீ வாடா கூப்பிட்டே வந்துருந்தா அப்பயே அவட பத்த வைக்க வேணாம், ரிச்சுவல் பண்ணாதேன்னு கேட்கவே ஏதோ பண்ண போதுடா. இங்க மட்டும் இப்படி முன்னாடியே நான் கருத்துல இதே மாதிரி பயங்கரமா ஒரு முறை சொன்ன கேட்டேன். நான் தனியா வந்தேன். என்னடா சொல்ற? பாடத்துலாம் வருதுடா. என்ன நம்ம நீ போயிருவோம்டா. கண்ணாடி தவிர வித்தியாசமா நம்ம அம்மான்னு கேட்டுச்சுரா. ஏதோ குழந்தை அம்மான்னு சொன்ன மாதிரி இருந்துச்சுரா. அப்ப அப்படியா? ஆமாண்டா. கேக்குதுடா. ஓகே ஓகே, லைட்டா இருக்குது. பாப்பா, உங்க அம்மாவை தேடுறியா? பாப்பா, உனக்கு ஏதாவது விளையாட்டு ஜாமான் வேணுமா? பாப்பா, உனக்கு ஏதாவது விளையாட்டு ஜாமான் வேணுமா? சலங்க சத்தம் எல்லாம் கேக்குதுடா. பாப்பா, உனக்கு எதனா விளையாட்டு ஜாமான் வேணுமா? எதனா சாப்பிட்றதுக்கு எதனா வேணுமா? பயமா சாக்லேட்டு, பொம்மை. ஸோ அந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி தான் அனபல் கிரியேஷன் படம் பார்த்துட்டு வா, இருந்தோம். என் பக்கத்துல வா, நான் கொடுக்குறேன். என்னோட பாக்கெட்ல பொம்மை எல்லாமே இருக்கு. ஏமாத்தாரா? இல்லை, நம்ம அப்புறமா வாங்கிட்டு வந்து கொடுத்துருவோம். சொல்றேன், ஏமாத்தலாம் இல்லை. இப்ப பெருக்கணும்டா, அப்புறமா வாங்கி கொடுக்கறதுக்கு என்னடா? உனக்கு நான் வாங்கி Practical-ஆ கொடுக்குறேன். பேசுறாரு. என்னை பார்க்க வரியா பக்கத்துல? நான் உனக்கும் உங்க அம்மாவுக்கும் கெட்ட விஷயம் செய்யறதுக்காக வரல. என்ன நம்பிய பக்கத்துல வா பாப்பா. அமைதியாயிட்டாங்கடா. கொஞ்ச நேரத்துல ஹார்ட் பீட் நிக்கிற அளவுக்கு அமைதியா இருக்கு. அதான் கொஞ்ச நேரத்துல ஹார்ட் பீட் நிக்கிற அளவுக்கு பண்ணாங்கடா அந்த இடத்துல. என்னமோ நடக்குதுடா, நம்ம எதிர்பார்க்காததான் நடக்குதுடா. இங்க புரிஞ்சுக்கடா ப்ளீஸ்டா. பாப்பா, நீங்க இருந்தீங்கன்னா இந்த இடத்துல மட்டும்தான் இவங்க பார்க்காத நிறைய விஷயங்கள் பார்த்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். பாப்பாவோட அம்மா இங்க இருக்கீங்களா அனுபவிக்காத நிறைய பக்கத்துல? விஷயங்கள். ஏன்டா இந்த சமயமே காணோம்? செத்த நேரத்துல அமைதியாயிடுச்சுடா. அதான் ஏன் நீ சொன்ன தெரியுமாண்ணா, நான் உங்களுக்கு எதுவும் இது பண்ண வரல, அது நான் பண்ணல நீ சொன்ன. ஆமா, அப்பல இருந்தே அங்க சைலண்ட் ஆச்சு. அப்ப சைலண்ட். அங்க அம்மா அது கூட சைலண்ட் ஆச்சு. அம்மா ஆத்மா கூட கன்ஃபார்மா? மறுபடியும் மாடி. உங்களை நான் பார்க்கலாமா? குழந்தை சவுண்டா? குழந்தை தானே? வா பாப்பா, வா விளையாடலாமா? பாப்பா, வரியா We are விளையாடலாமா? standing. என்னோட கையை பிடிச்சிக்கிறியா? ஓகே. வா, நம்ம கார்ல ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம் வெளியில. பாப்பா, மா, எங்களை மன்னிச்சுக்கோங்க. சத்தியமா நான் உங்களை ஹர்ட் பண்றதுக்காக இங்க வரல. நீங்க எங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. இதுக்கு முன்னாடி யாரோ மாந்திரிகம் பண்றவங்க வந்து இந்த மாதிரி ஏதோ பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. பட் அதே ஆட்கள் நாங்க கிடையாது. நாங்க உங்க கூட பேசுறதுக்காகவும் உங்களுக்கு எதனா உதவி பண்றதுக்காகவும் மட்டும்தான் இங்க வந்திருக்கோம். வேற எந்த நோக்கமும் எங்களுக்கு கிடையாது. ஸோ நான் உங்களையும் உங்க குழந்தையும் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். எங்க முன்னாடி வர முடியுமா? அவங்க எந்த இடத்துக்கு போனாலும் தெரிஞ்சு நீங்க இந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு ஏதாச்சும் நினைக்கிறேன். பாசிட்டிவ் பண்ணணும்னு இதுக்குள்ள சம்பவம் வரலன்ட்டு. ஐ மீன் உதவி ஏதாச்சும் பண்ணலாம்னு நினைச்சு. உனக்கு பின்னாடி கேட்டுச்சு. அதான் அப்போ கேட்டேன். கேட்டுச்சு தானே?
எதுக்கா வந்து இருக்கா இல்லையா மட்டும் பார்த்துட்டு போயிடுவாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டோம்ல. மா உங்கள் குழந்தைய நான் பார்க்கலாமா? காமிக்க மாட்டிங்களா? உங்களோட சொந்தக்காரனா எங்களை நினச்சிக்கோங்க. உங்களுக்கு இப்போ தான் எங்கள் மேலே நம்பிக்கை வந்திருக்குன்னு நினைக்கிறேன், இல்லையா? காரங்களே மோஸ்ட்லி புரியல. மறுபடியும் மையான அமைதியாக இருக்கிறோம். அமைதியாக இருந்தாலே நல்லதுக்கு இல்லை. நடுங்கிறாரு பாருங்களேன். நடக்கிற சவுண்ட் மாதிரி கேட்குதுடா. தெளிவா தெரியுற மாதிரி இருக்குல்ல. முழுக்க முழுக்க கருப்பு உருவமா இல்லாம தலை மட்டும் கருப்பா இருக்கு. பாடி ஒரு ரியல் ஹியூமன் மாதிரி தான் தெரியுது. என் பாடியில் மாதிரி சில்லாகுது. இந்த அமைதி மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை. இப்போ வரைக்கும் அவங்க எதுவுமே பேசலை. பேபியோட சவுண்டு மட்டும்தான் எங்களுக்கு கேட்டுட்டு இருக்கு. நீங்களுமே அதை மட்டும் தான் கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். மா நீங்கள் எங்கே இருக்கீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா? பாப்பா திரும்ப எங்களை அட்டாக் பண்ண பார்க்குறீங்களா? ஏன் ஆக்ரோஷமாக ஆயிட்டாங்க? சத்தியமா எங்களை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. உங்களால நாங்க இப்ப நிறைய நான் சொல்றத கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டீங்களாமா? ஒரு நிமிஷம் பொறுமையா ஹேண்டில் பண்ணுவோம். கத்துறாங்க. தெரிஞ்ச போறாங்க மேலே எதுக்காக ஒன்றும் பண்ண முடியாது. சரி வெளியில போலாம். சீக்கிரம் போ. ஒரு வெளியில விரட்டுறதுக்கு தான் பண்றாங்களா? நான் மேலே இருக்கேன் வெளியில வந்து பார்த்துக்கோங்க அப்படின்றதுக்காக தான் பண்றாங்களா? எல்லா பக்கமும் விழுது. எனக்கு தெரிஞ்சு இது அவங்க மாறலடா. அந்த மேலே பண்ண சடங்கால அவங்க இப்படி ஆயிட்டாங்க. ஆக்சுவலா மென்டல் ஆயிட்டாங்களா? என்ன நம்ம அவங்கள காம் பண்ற மாதிரி எதனா செய்யணும். அந்த காண்டவுன் ரிச்சுவல் இருக்குடா. அம்மா போன வாரம் வீடியோ எடுத்துட்டு போனோம்ல பேக்ல, அது அப்படியே இருக்கு. அந்த இது பேக்ல இருக்குடா எல்லாமே. கோவத்தை குறைக்கிற மாதிரி. ஒரு நிமிஷம் பண்றது அலறாங்க. அந்த ரிச்சுவல் இருந்தது வந்து கட்டுப்படுத்துற ரிச்சுவல், இது வந்து காம் டவுன் ரிச்சுவல். உங்களை பார்க்கணும், உங்க கூட பேசணும்னு தான் வந்தோம். பட் எனக்கு இப்பதான் புரியுது. மேல யாரோ பண்ண சடங்கால தான் இப்படி ஆயிருக்குன்னு. ஓகே 2 பேர் இருக்காங்க. அப்படியே இருங்க. டார்ச் லைட் இருந்தா அடுத்து அடிங்க. நல்லா தெரியுதா? ஆமா உள்ள நல்லா இருக்காங்க. இவங்க விட்டுருங்க. பாக்குறாங்க போறா. நம்மளே பாக்குறோம். இல்லடா அவங்க நார்மலா இல்லடா. இப்போ தீ ஆத்மாவால இப்படி பாருடா. அது நல்லா தெரியுதுடா. இதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. உங்க பொண்ணுக்கு நான் எந்த கெட்டதை செய்யறதுக்காக வரல. 2 பேரும் நிக்கிறாங்கடா. அந்த ஆங்கிள் நல்லா தெரிஞ்சு வேற ஒரு கேமரா எடுத்துருக்காங்க. அந்த குழந்தைய போடுற வாசு அழகா இருக்குடா. இல்லடா சின்ன குழந்தைடா. அது சின்ன குழந்தைடா. வாசு ஐயோ இதை பேசுறாங்க. எனக்கு புரியுது உங்களோட கஷ்டம். யாரோ உங்களை இப்படி ஹர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் உங்க நான் எங்க சொந்தக்காரங்களா தான் பாக்குறேன். யாரும் உங்களை இப்படி பண்ணான்னு எனக்கு சத்தியமா தெரியல. பட் அவங்க முழுமையா பண்ணலன்னு மட்டும் எனக்கு புரியுது. பாவமா இருக்குடா அவங்கள பார்த்தா. என்னடா பண்றது இப்போ? உங்ககிட்ட நான் ஒண்ணே கேட்கலாமா? உங்க பக்கத்துல நான் வரலாமா? அழுகிறதுனால பாவமா மேல வரலாமா?
அது காம் டவுன் ரிச்சுவல் பண்ணலாம்டா, நான் சொல்றது கேளுடா. அது பண்ணா அவன் நம்மகிட்ட திரும்ப பேசுறான். சொல்லு, எனக்கு புரியல. அந்த காம் டவுன் ரிச்சுவல். ஓகே, அது எடு. அது இங்க இருக்கா? இருக்கு இருக்கு. கொஞ்ச நேரத்துல இவருக்கு எதுவும் ஆயிடுச்சாங்கன்னு நினைச்சேன். எப்படி என்ன புரியல அப்படின்றாருன்னு. எப்ப என்ன நடக்குது ஒன்றும் புரிய மாட்டேங்குதே. கைஸ், நாங்கள் லாஸ்ட்டாக ஒரு வீடியோக்காக பிளான் பண்ண ரிச்சுவல் இது ஆக்சுவலாக. ஆனால் அங்கே எங்களால் அதை பண்ண முடியல. ஸோ அது இங்கே எங்களுக்கு இப்போ கை கொடுக்க போகுது. இதை தான் நாங்கள் பண்ண போகிறோம். இதை நாங்கள் பண்ணும்போது இங்கே இருக்கிற ஆத்மாக்கு கொஞ்சம் அமைதி ஆவாங்க. இந்த ரிச்சுவல் பண்ணும்போது அவங்களோட அக்ரஷன் கொஞ்சம் குறையும். இது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். ட்ரை பண்ணி பார்ப்போம், எந்தளவு ஒர்க் ஆகுதுன்னு தெரியல. நானும் ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறோம். எடுத்துக்கோ அப்போ. தண்ணி தண்ணி வேணுமே. கார்ல இருக்கிறதா எடுத்துட ஓடு. சொல்றா. ஆல்ரெடி மேல நீ ரிச்சுவல் பண்ணதுக்கு இப்படி ஆச்சு. அந்த ரிச்சுவல் இல்லடா, இது அவங்களுக்கு சந்தோஷத்தை அது கொடுக்கும், வந்து அமைதியை வேற. கொடுக்கும். இது எப்படி நம்ம அமைதியை கொடுக்கும். பண்ணி தாண்டா பார்க்கணும். இப்படியே அவங்கள விட்டுட்டு போக எனக்கு மனசு இல்லடா. சப்போஸ் இது பண்ணி எது இன்னும் ட்ரிகர் ஆயிடுச்சுன்னா வாய்ப்பு இல்லை. ஆயிடுச்சுன்னா நம்ம இங்கேருந்து கிளம்ப வேண்டியதான். வேற என்ன செய்யுது? மேல ஏதாவது ஒன்று ரொம்ப ஏதாவது பண்ணியிருந்தா தயவு செஞ்சு இது பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, பேசாம இருடா. சொன்னது எனக்கு இன்னும் ஏய், இது எல்லாம் காமனா நடக்கிறது. இதுக்கு என்ன செய்ய முடியும்? நான் இனிமேல் வீடியோக்கு வரலடா. சும்மா இருடா, ஏன்டா தேவையில்லாம பேச? என்னால உங்களுக்கு ஏதாவது உயிருக்கு ஆபத்து வந்துருச்சுன்னா தேவையில்லாத யோசிக்காத, விட்டுரு அந்த பேச்சை. வெளியில் போய் பேசிக்குவோம். இங்கே உட்காந்து இந்த விஷயத்த பேச வேண்டாம். தண்ணி இல்லடா. என்ன சொல்கிற? ஆமா இல்லை இல்லை. ஐயோ, கொஞ்சம் தான்டா இருக்கு. ஓகே பரவாயில்ல, இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஓகே, நீங்கள் போங்க, ரூம்குள்ளே போங்க. வேகமாக போ, வேகமாக போ, டைம் இல்லை. காலெலாம் ரொம்ப வலிக்குது கைஸ். காலில் ஏதோ ஆயிடுச்சு, சுளுக்கிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். எவ்வளவு ரொம்ப நேரமா இருக்காங்கல்ல அந்த இடத்துலயே. எங்கடா? இங்கே எடிட் பண்ணியே ரொம்ப நேரம் இருக்கு. இங்கே. ஓகே, எவ்வளவு சீன்ஸ் கட் பண்ணிருப்பாங்க. பண்ணு. அதில் தண்ணி இருக்கா? தண்ணி இருக்கு. கைஸ், இது என்னன்னா, இதில் கொஞ்சம் தான் வாட்டர் இருக்குது எங்ககிட்ட. இப்போ இவ்வளோ தான் தண்ணி இருக்குது. ஏன்னா நாங்கள் பிளான் பண்ணி வரல. ஸோ எங்ககிட்ட இன்னும் தண்ணிலாம் காலி. திடீர்னு நாங்கள் பண்ணுறதுனால இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். தண்ணி எப்படி தேவைப்படும், ஏன் கொண்டு வராம விட்டான்னு தெரியல. எவ்வளோ சும்மா நடந்து விளாக் பண்ணுறதுக்கே அவ்வளோ டயர்டாகிறாங்கல்ல. ஐ மீன் ரொம்ப வெறுக்குது மூச்சு வாங்குன்ற போது கொண்டு வந்துருக்கலாம் தண்ணி பாட்டில். ஃபைன். இது எப்படி ஒன்றும் இல்லை. இது அந்த உங்களுக்கு பயத்திலேயே இன்னும் வேர்வை மூச்சு வாங்குவாங்க அதிகமாக. அவங்க தப்பாக நினச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இரு. எல்லாமே தப்பாக. ரெண்டு வாய்ஸ் கேட்குதுங்க. ரெண்டு வாய்ஸ் தானே இருக்குது. உங்களுக்கு கெட்டது செய்யறதுக்காக இல்லை, நல்லது செய்யறதுக்காக. யா, உங்களுக்கு நல்லது செய்யறதுக்காக தான் இதை பண்றோம். பயப்படாதீங்க. பயப்படுறாங்கடா. ஆமாடா. பேசுறாங்க, சொல்றா. நான் பயமா இருக்குக்கா. நாங்க எதுவும் பண்ண வரலக்கா. குழந்தை அழகா இருக்காங்க. இதோட வலி தண்ணியில படணும்டா. பக்கத்துல எடுத்துக்கிறா. கொஞ்சம் கிட்ட கொண்டு வா. ஃபைன். ஓகே. அது ஸ்பெல்ல படி. நான் சொல்றது. படி சீக்கிரம் படி. இதா படி. மந்திரம் சொல்லணும் போல. ஐயோ, அக்கா உங்க புள்ள அழகா இருக்காங்க. நீங்களும் அழகா இருக்கீங்க. எங்களை எதுவும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். ஆக்சுவலா இவர் அப்பப்போ ஏதோ காமெடி ஹியூமரா ஒரு சில விஷயங்கள் சொல்ற மாதிரி இருக்கு எனக்கு. அந்த அர்த்தத்துல தான் சொல்றாரா எனக்கு தெரியல. பட் ஹியூமரா தான் இருக்கு இவர் சொல்றது. சத்தமா படி. I know your sorrow. I feel your pain. உட்காரு. குந்த வச்சு உட்காந்துக்கோ. அங்கனே போய் உட்காந்துக்கோ. நீயும் சொல்லு. I feel your pain. ஏய், யார் இருந்தது? But you don't belong in this world. யார் இருந்தது? தப்பு. Sleep now. Let go. Fade away. இன்னைக்கு இந்த இடத்த விட்டு போறது தான் உங்களுக்கு நல்லது. ஆக்சுவலா நீங்க வாய்ஸ் வரல, மோர் ஹியூமன் வாய்ஸ் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பட் ஆனா முன்னாடி வந்த வாய்ஸ் கூல் டவுனா இருக்கணும். ஆக்சுவலா ஸ்பெல்ல மாத்தி படிச்சிட்டேன். இது வராது. இது அவங்கள துரத்துறது. ஐயா, மாத்தி
மாத்தி கொடுத்த அது என்னடா அது அவங்கள துரத்துறது. ஐயோ இல்ல இதப்படி அதனாலதான் என்ன கத்துது ஏய் வளராதடா இந்த அனுப்பிடுறா. சிவானா இவர் வந்து அரபிக்கா உருதுவா அந்த லாங்குவேஜ்ல தான் சொல்லிட்டு இருக்காரு நினைச்சேன். முஸ்லீம் அவங்க ஓதுவாங்கல்ல, போன வீடியோவில் லேட்டர் இந்த வீடியோ போட்டு காமிச்சிருந்தாங்கல்ல அப்கமிங்கில், இங்கிலீஷ் தான். ஏய் ஸ்லோவா பண்றா, ஸ்லோவா படி. ஓகே ஓகே. I am the vessel to carry away your sparrow. Let darkness and let darkness live. May your soul அமைதி ஆறா மாதிரி தான் இருக்கு, சவுண்டு வரல. let the bring the peace. I am the vessel to carry away your sparrow. Let ஸோ அந்த கிளாஸ் கேண்டில் பார்த்து வைக்க சொன்னால அது எதுக்காக சொன்னாலும் சரியா தெரியல. இது வந்து ஒளி படணுன்ற மாதிரி ஏதோ சொன்னான்னு நினைக்கிறேன். ஏய் அப்ப தயவு செஞ்சு பொறுமையா பண்றா, எனக்கே புரியலடா. ஃபைனலா ஒரு தடவை பொறுமையா சொல்லு. Oh light, let the bring the peace. I am the whistle to carry away your shadow. Let anger fade, let darkness live. May your soul rest in calm and silence. யா ஓகே, ஆல்மோஸ்ட் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஒர்க் ஆகுது. புரியல. நான் கூட ஃபஸ்ட்டு நம்பலடா, இது மாதிரி ஏதாவது நடக்கும், கொடூரமாக நடக்கும் பார்த்து அந்த சைலண்ட் ஆயிடுச்சு. ஓகே, அவங்க கூட இப்போ நம்ம பேச ட்ரை பண்ணலாம். டவுசிங் ராடு எடு இருக்கா? எடு. என்னது என்ன ராடு? ராடுன்னா சொன்னாரு. இருக்குடா. என்னதுடா அது? உப்பு எடுத்து கொடுக்குறான்டா. உப்பு நீங்கள் வச்சுக்கிறீங்க. தெரியல, அவன் இந்த பாக்கெட்டுக்குள்ளே விடான்றா. ஐயோ, கேமில் ஆக்சுவலாக ஏதோ ஒரு கேமில் தான் உப்பு வச்சு நம்மளை காப்பாற்றிக்கலான்ற மாதிரி ஏதோ ஒரு இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக ஒர்க் ஆகும் நான் எதிர்பார்க்கல. பயங்கரமாக ஒர்க் ஆகுது. கம்ப்ளீட்டாக சைலண்ட் ஆகிட்டாங்க. அசையாத. சுத்தமாக எந்த சவுண்டுமே இல்லை. இப்போ அவங்க கிட்ட நம்ம பேச ஆரம்பிக்கலாம், எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுப்போம். உப்பு க்ரூசிஃபிக்ஸ் போய் அட்டாக் பண்ண வந்துச்சுன்னா மேபி யாரோ ஒரு கேவலமான மேலே வந்து அதனால தான் இப்படி ஆயிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் நாங்கள் இப்போ பண்ண சில விஷயத்தால அவங்க கூலாக இருக்காங்கன்னு நம்புகிறேன். இப்படி தான் தோணுது. மேபி திரும்பவும் அக்ரெஷன் அட்டாக்கும் பண்ணலாம், எனக்கு தெரியல. இந்த காம்னஸை யூஸ் பண்ணி இப்போ நான் அவங்க கிட்ட பேச ட்ரை பண்ண போகிறேன். புறா இந்த மாதிரி தான் காமா தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். முன்னாடி அதெல்லாம் தெரியல, யாரோ வந்து அந்த ரிச்சுவல் பண்ணி கோவத்தை கிளப்பிட்டாங்க. ஒரு எனர்ஜி. இப்போது உதாரணத்துக்கு காயத்ரி மந்திரம் இல்லை அல்லா ஒருத்தருது இது மாதிரி கிறிஸ்டின் இது மாதிரி அதை சொல்லும் போது நமக்குள்ள ஒரு பீஸ்னஸ் வரும்ல மனுஷனுக்குள்ளேயே. அந்த மாதிரி ஒரு சிம்பிளான விஷயம் தான் இது. இது எப்பறம் உனக்கு இன்டர்நெட்டில் தான் பார்த்தேன். ஓகே ஃபைன், அந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லாம் நான் உங்களுக்கு போடுறேன். கூகுளில் இருந்து தான் எடுத்தேன் இதை. ஓகே போகலாம். நான் உங்ககிட்ட ஃபஸ்ட்டு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உங்களோட சுச்சுவேஷன் தெரியாமல் இந்த இடத்துக்குள்ள வந்தது என்னோட தப்பு தான். நான் இப்போ உங்ககிட்ட என்ன கேட்குறேன்னா, நான் சொன்னது தப்போ அதே மாதிரி நீங்கள் எங்கள் மேலே கோவப்பட்டது தப்புன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இப்போ உங்களால் இந்த டவுசிங் ராட்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆமாம் இப்படி கொண்டு போகலாம், இல்லைன்னா சரியா புரிய மாட்டேங்குது. நீங்கள் எங்கள் மேலே கோவப்பட்டது தப்புன்னு இப்போ நினைக்கிறீங்களா? ரொம்ப 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 நன்றி. எங்களுக்கு உங்கள் மேலே ரொம்ப பாசம் அதிகம். உங்கள் குழந்தை மேலேயும் தான். உங்கள் குழந்தை இறந்து போன அந்த கஷ்டம் தாங்க முடியாமல் இறந்து போயிருக்கீங்க. அப்போவே எனக்கு தெரிஞ்சு போச்சு நீங்கள் எவ்வளோ ஒரு அன்பான கைண்டான ஒரு பர்சன்ட்டு. நீங்கள் இந்த மாதிரி அக்ரெஷன் எங்ககிட்ட பிஹேவ் பண்ணீங்க நான் எதிர்பார்க்கல. அப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சது மேலே இருக்கிற அந்த சடங்கு செஞ்ச விஷயத்தெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் யாரோ உங்களை டிஸ்டர்ப் பண்ணியிருக்காங்க. சம்திங் ஏதோ உங்களை ஏதோ தப்பாக இது பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ நீங்கள் அமைதியாகிட்டீங்க, அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நாங்கள் இங்கே வந்தது உங்களுக்கு ஹாப்பியா? ஓரளவு ஹாப்பின்றாங்க. உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும் கண்டிப்பாக.
ஹாப்பின்னு சொல்லுதுடா. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. எங்களுக்குமே நாங்கள் இங்கே வந்ததுல ரொம்ப சந்தோஷம். அதுவும் இப்போ எங்களால் நீங்கள் இப்போ காமா இருக்கீங்கன்றது எனக்கு அதை விட ரொம்ப சந்தோஷம். கோயின்சிடென்ட்டாக இந்த ஒரு ரிச்சுவல் நாங்கள் இங்கே பண்ணுவோன்னு எதிர்பார்க்கவே இல்லை. இது இங்கே வந்திருக்கு ஆக்சுவலாக. ஒன்று நோட் பண்ணியா அவச்சியா 2 வவ்வால் பறக்குதுடா. அம்மாவும் பிள்ளை மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுடா. இப்போ கரெக்டாக இங்கே வந்துருச்சுடா வாசு. ஓகே, நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்கன்னா வாசு வந்துருச்சுடா. ஆமான்னு சொல்லுங்க. நீங்கள் எங்கள் பக்கத்தில் இருக்கீங்களா? நீங்கள் எங்கள் பக்கத்தில் இருக்கீங்களா? சிரிக்கிறத வேற ஹேட் பண்றாங்க. வந்துருச்சுடா. அங்கே பாரு வாசு, சத்தியமான வாசு. வருது. என் முதுகு இப்போ வரிசைட்டு வாசிச்சா பச்சையாச்சு. ஓகே, நீங்கள் என்ன டச் பண்ண ஆசைப்படுறீங்களா? சுத்தமாக எந்த சவுண்டுமே இல்லை. அம்மா, நான் உங்களை கெஸ் பண்ண மாதிரி மேலே ஒரு சடங்கு மாதிரி ஏதோ பண்ணி வச்சுருக்காங்கல்ல, அவங்களால தான் இந்த மாதிரி நீங்கள் ஆனீங்களா? அது உண்மையா? நான் கெஸ் பண்ணது உண்மையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன்னா. நீங்கள் எஸ்ஆர்னு சொல்லலாம். இவ்வளோ வேகமாக வந்து எல்லா கொஸ்டினும் இந்த கொஸ்டின் கேவலமான விஷயத்தெல்லாம் யாரா பண்ணுறாங்க? புரியவே இல்லடா எனக்கு. அவங்க இறந்து போனவங்கள போய் இப்படி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கானுங்க. நீ பணம் கொடுத்து நிறைய பேர் பண்ணுவாங்கடா. என்ன பண்ணாங்க? இப்போ என் பிஸ்னஸில் எதாவது பிரச்சனைனா நான் காசு கொடுத்து இந்த மாதிரிலாம் பண்ணுவேன்டா பேய்களை வச்சு. அது எதுல வந்து இங்கே பண்ணுறாங்க? ஓகே, இவரே வாக்குமூலம் கொடுத்துட்டு இருக்காரு. சந்தோஷமா இருக்கீங்களா? பேர் வச்சு நிறைய பண்ண பார்த்துருக்காரோ, வாக்குமூலம் கொடுக்குறாரு. அதான்டா இருக்காங்க. அந்த எச்ச நாய்ங்க தானே வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. இப்போ இந்த மாதிரி சில எச்சத்தனமான எண்ணம் கொண்ட மனிதர்களோட இனத்துல தான் நாங்களும் பிறந்தோன்றதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்களுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இனிமே இந்த மாதிரி கஷ்டம் எதுவும் உங்களுக்கு வரக்கூடாதுன்னு காட் கிட்ட நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஓகே அம்மா, உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கணும்னு தான் இங்கே நான் வரும்போதே யோசிச்சுட்டே தான் வந்தேன். நீங்கள் ஆசையாக இருந்திருப்பீங்க உங்கள் குழந்தை கூட சந்தோஷமாக வாழணும்னு. ஆனால் அது நடக்காமல் போயிடுச்சு. அதை நினச்சி நீங்கள் வருத்தப்படுறீங்களா? உங்கள் குழந்தை கூட இந்த உலகத்தில் வாழ முடியாமல் போச்சே அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? இல்லை இப்போ நீங்கள் கம்ஃபர்டபுளாக தான் இருக்கீங்களா? பேயாக இருந்தாலும் சந்தோஷமாக இருக்குன்ற ஒரு இதில் இருக்கீங்களா? இல்லை ஃபீல் பண்ணுறீங்களா, ஐயோ இறந்துட்டோமே, நம்ம பேபி கூட எவ்வளோலாம் சந்தோஷமாக இருக்கணும்? அழுகுறாங்களா? ஓகே, எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் என்ன கேட்க வரேன்னா, உங்ககிட்ட பணம் இருந்திருக்கு, ஏன்னா இவ்வளோ பெரிய பில்டிங்லாம் கரெக்டாக வந்திருக்கீங்க. உங்கள் ஹஸ்பண்ட் இப்போ என்னன்னு எனக்கு சரியாக தெரியல, கேட்கவும் விரும்பல அதை பற்றிலாம். ஆனால் உங்களுக்கு அந்த பேபி பிறந்ததுக்கப்புறம் உங்ககிட்ட பணம் இருந்திருக்கு, ஒரு நல்ல ஃபேமிலி இருந்திருக்கு. ஸோ நீங்கள் உயிரோட இருந்திருந்தா ஒரு நல்ல லைஃப் உங்களுக்கு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான். அது வீணாயிடுச்சுன்னு நினச்சி ஃபீல் பண்ணுறீங்களா? நல்லா வேலை வரும்டா. ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஹாஸ்பிட்டல் வந்து என் கையெல்லாம் அப்படி நடுங்குதுடா. கூஸ் பம்ப்ஸ் ஆகுதுடா. செம்மையா இருக்குடா. இவங்க தான் காசு வச்சு கட்ட வந்திருக்காங்க. நான் வந்து ஏதோ ஒர்க்கரா வந்தாங்கன்னு நினைச்சேன். நார்த் இந்தியால இருந்து வந்ததா சொன்னாரு. நான் காட் கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். அப்படி நினைச்சேன். எடுத்து இதே பேபி உங்களுக்கு பிறந்து அவங்க கூட சந்தோஷமா நீங்க வாழணும் அப்படின்னு நான் காட் கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற எத்தனையோ பேரும் உங்களுக்காக ப்ரே பண்ணுவாங்க. கண்டிப்பா. மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. கிளம்பிடலாம்டா. உங்களுக்கு எதனா நான் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். என்கிட்ட எதனா ஹெல்ப் கேட்க முடியுமா? உங்களுக்கு ஏதாச்சும் செய்யட்டுமா? பட் என்ன வேணும்னு உங்க வாயால சொன்னா எனக்கு ஹாப்பி. சொல்லுங்க, உங்களுக்கு எதனா நான் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்படி போங்க, வேண்டாம்னா இப்படி போயிருங்க. ஓகே, ஓகேமா? எப்படிங்க? நான் வந்து என்னோட அம்மாவா உங்களை நான் நினச்சி நான் கேட்குறேன். உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுங்க, சத்தியமா நான் உங்களுக்காக பண்றேன். உங்க வாயால சொல்ல முடியுமா? பேச முடியல, அழுதுகிட்டே தானே இருக்காங்க. ரொம்ப அழுகுறாங்கண்ணா. நீங்க உங்களுக்காக எதனா கேட்க விரும்புறீங்களா? உங்க குழந்தைக்காக எதனா கேட்குறீங்களா? குழந்தை சொல்லுவோம் அழுகுறாங்கடா. உங்க குழந்தைக்குனா இப்படி எக்ஸ் போயிடுங்க, உங்களுக்காக எதனா வேணும்னா இப்படி போயிருங்க. ஓகே, உங்க குழந்தைக்காக எதனா வேணும். ஞாபகம் இருக்காது. தாய் பாசண்டா. ஓகே,
உங்கள் குழந்தைக்காக நாங்கள் கண்டிப்பாக எதனா பண்ணுறோம். நான் அடுத்த டைம் வரும்போது உங்கள் குழந்தைக்காக எதனா பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கும் சந்தோஷமா? ஆமான்றாங்கடா, நல்லா பேசுகிறாங்கடா, செம்ம கம்யூனிகேஷன். உங்களை எல்லாரும் ரொம்ப தப்பாக நினச்சிட்டோம். நீங்கள் இருந்ததுக்கு தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சுக்கோங்க. இவ்வளோ நல்லவங்களா இருக்கீங்க. ஸ்டார்டிங்கில் எங்களை எவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க. நாங்கள் கூட தப்பாக நினச்சி இவங்க நம்ம ஏதோ பண்ணிடுவாங்க வச்சுருவாங்கன்ட்டு. ஆனால் இவ்வளோ நல்லவங்களா இருக்கீங்க. உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் நடந்திருக்கு. கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. கடைசியாக உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? உங்களை நான் நேரில் பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன். பார்க்க முடியுமா? எங்கள் முன்னாடி வரீங்களா? உங்கள் 2 பேரையும் நான் பார்த்துட்டு இங்கேருந்து போகிறோம் நாங்கள். வரண்டாங்க. நீ எப்படா இதை வச்ச? கேட்கணும், நீ இதை வச்சு தான் கேட்க சொல்கிறேன்னு நினச்சிட்டேன்டா. ஐ மீன் வீட்டில் ஓகே, லைட் ஆஃப் பண்ணால் வரீங்களாம்மா? எனக்கு மாறி லைட் ஆஃப் பண்ணுங்கம்மா. அவங்க அவ்வளோ கெட்டது இல்லைடா இப்போது. இருந்தாலும் உங்களை நான் பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன். வரீங்களா? அதான் வச்சிடுறா, அவங்க வரேன்னு சொல்லிட்டாங்க தானே, கேட்போம். எங்கே வரீங்க? இந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் ஒரு டைம் பார்த்துட்டு போகலான்னு ஆசைப்படுறேன். எனக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கு. நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம்டா. புரியல. ஆல்ரெடி நம்ம தான் அவங்கள பார்த்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்டா. போகலான்றீங்களா? நான் மேலும் மேலும் அவங்க ரொம்ப கஷ்டப்படுத்துறோம்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு தேவையானது எதனா வாங்கிட்டு வந்து பேசலாம்டா. ஓகே சீக்கிரமாக வந்து உங்களை பார்க்குறேன். உங்களை நான் இப்போ எங்கள் முன்னாடி வர சொல்லி கஷ்டப்படுத்த விரும்பல. நாங்கள் கிளம்புறோம். நீ சந்தோஷமாக இருங்க. திரும்ப வந்து பார்க்குறேன். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் உங்களை திரும்ப வந்து பார்க்குறேன். என்னை வந்து உங்கள் பையனாக நினச்சிக்கோங்க. நான் சீக்கிரமாக வந்து பார்க்குறேன். உங்கள் குழந்தை பையனா பொண்ணான்னு தெரில. அது என்னோட தம்பியோ இல்லை தங்கச்சியோ நான் நினச்சிக்கிறேன். சீக்கிரமாக நாங்கள் எல்லாருமே வந்து உங்களை பார்ப்போம். உங்கள் பேபிஸ்க்கு எதனா தேவைப்படும்ல, அந்த மாதிரி விஷயம்லாம் நான் உங்களுக்கு எதனா பண்ணுறேன். இல்லை வேறு எதனா உங்களுக்கு தேவைப்படும்னா என்னோட ட்ரீமில் இல்லை எதனா ஒரு வழியில் எனக்கு தெரியப்படுத்துங்க. ரொம்ப தேங்க்ஸ். இங்கேருந்து கிளம்புறோம். எனக்கு ஒன்று தோணுதுறான், இவங்க நம்மளுக்கு இவ்வளோ கம்யூனிகேஷன் பண்ணுறாங்கல்ல, நம்மளுக்கு எதுவும் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்போமா? நம்மளுக்கு ஹெல்ப்பு தெரியாதுமா? நீ இப்போ என்ன தெரியுமா சொன்ன? அந்த பிள்ளை சுனியா வைக்கிறவங்க இவங்களை ஹர்ட் பண்ணுறதுக்காக ஒன்று பண்ணாங்க தெரியுமா? ஆமாம், அதே வேலையை தான் இப்போ நீ சொன்ன. நம்ம ஹெல்ப்புக்காக ஒரு ஆத்மாவை நம்ம பண்ணக்கூடாது. அது ஒரு கேவலம். இல்லைடா, இதை நீ யோசிக்கிற ஏண்டா? அப்படி யோசிக்கலடா. உன்னோட சுயநலத்துக்காக ஒரு ஆத்மாவை கண்ட்ரோல் பண்ணி அதுக்கிட்ட போய் அது உன்கிட்ட பாசமாக இருக்காங்கன்றதுக்காக அதை போய் நீ எதனா பண்ணுவியா? ஆடா பேசாம. டேய், நம்ம வீட்டில் இருக்கிறது யாருன்னு இவர்தான் அந்த ரிச்சுவலை பண்ணிருப்பாரு தோணுது. அதை கொண்டு வந்து ஏன்டா அவங்க தலையில டைரக்டா மாறு வேஷம் போட்டு வந்து சாரி தெரியாமல் சொல்லிட்டேன். கேமரா ஆஃப் நான் அங்கே போய் பேசிப்போம். நைட் விஷன் எடுக்கலடா, எடுத்துடா. திரும்ப போறதுனாலே ஒரு மாதிரி இருந்தா பார்த்துட்டே இருக்காங்க. வாடா. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு பின்னாடி கடுமையான உழைப்பு இருக்கு. இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நாங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறோம். கமெண்ட் யுவர் தாட்ஸ். என் தாட்ஸ் தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். கைஸ், ஒரு ரிமைண்டர், குணால்ஸோட டூல் இப்போ ஃபுல்லாவே ஃப்ரீன்னு சொல்றாங்க. சோ எந்த பணத்தையுமே இதுல கொடுக்காதீங்க. இந்த ப்ரோகிராம் ஃபுல்லாவே ஜீனியஸால பில்ட் பண்ணதுன்னு சொல்றாங்க. ரைட் நவ கம்ப்ளீட்லி ஃப்ரீ. சோ எந்த பணத்தையுமே இதுல கொடுக்காதீங்க. ஜஸ்ட் குணாலுக்கு மெசேஜ் பண்ணா மட்டும் போதும். இந்த எபிசோட்ல நீங்க சொல்லுவாங்க பார்க்கலாம். இருந்துச்சா? இது வெயிட் பண்ணிக்கிறேன். ஓகே, முடிஞ்சிச்சு. நல்லா இருந்துச்சு அந்த சீரீஸ். செம்மையாக போச்சு. அவ்வளோ முடிஞ்சு. தான் 3rd எபிசோட் தான் ஃபைனல் எபிசோட். இனிமேல் 4th எபிசோட் ஒன்று வரப்போகிறதுலாம் தோணுது. இதுக்கப்புறம் லேட்டராக வேறு இடங்களுக்குலாம் போயிட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு ஏதாச்சும் பொருள் வாங்கிட்டு வந்து மறுபடியும் மீட் பண்ணுறாங்களான்னு தெரில, கம்யூனிகேட் பண்ணி பேச முடிஞ்சு அந்த மாதிரி எதுவும் பண்ணுவான்னு தோணுது. பார்க்கலாம். அது எபிசோடாக போடுவாங்களா இல்லை அவங்களா ஓகே யாரும் பேசிகிட்டு இருக்காங்க. டக்கு இது வாய்ஸ் கேட்குதுன்னு பார்த்தேன். இந்த நைட்டு இந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் நான் பார்க்குறேன். ஓகேவா? அதுக்காக அதான் சொல்லிகிட்டே இருக்கேன். எனக்கு நைட்டு பார்த்தா இன்னுமே அந்த திகில், அந்த ஒரு ஹாரர், அந்த வைப் இருக்குல்ல, அது இன்னுமே நிறையா கிடைக்கும். பட் அதுதான் ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப இதாக கொண்டு போகுது, பயமுறுத்துகிற மாதிரி. நல்லா கரண்ட் போகலாங்க. அவ்வளோ இந்த எபிசோட டக்குன்னு நான் முடிச்சிடுறேன். நல்லா இருந்துச்சு, வேற லெவலாக இருந்துச்சு. கிரே உல்ஃப் சேனலில் ஈவில் மதர் சீரியஸ் செம்மையாக போச்சு. நல்லா கம்யூனிகேட். அது என்ன ராடு? அது ஆக்சுவலாக அது ராடு பேர் சரியாக தெரில, ஏதோ ஒரு ராடுன்னு சொல்கிறாங்க.
அதான் எக்ஸு தான் ஆகுது இப்படி விரியும் போல், அதெல்லாம் எஸ்ஆர்னோ அப்படின்னு யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஓஜா போலில் கூட அந்த கிளாஸ் வச்சு பண்ணுவாங்களா எஸ்ஆர்னோ, அது வந்து இந்த ராடு வச்சே யூஸ் பண்ணுறாங்க. மற்றபடி வேறு எதுவும் கேள்வி பதில் மாதிரிலாம் சொல்ல முடியாது. எஸ்ஆர்னோ மட்டும் தான் அந்த ராடில் பண்ண முடியும்ண்ணா. நல்லா இருந்துச்சு. அதான் சிம்பிளி சரத் அந்த சேனலில் அந்த ஒரு கேள்வி கேட்டிருந்தால டூம்டு எம்பையர், அந்த வீடியோஸ் பற்றி சொல்லுங்கள். அது எப்படின்னா அந்த லீனியர் கட்டு அந்த வீடியோ பற்றி சொல்லுங்கள். அது 4 எபிசோட்ஸ் இருந்துச்சு, அதுபோல் லீனியர் கட்டுன்னு ஒன்று இருந்துச்சு. அந்த லீனியர் கட்டுன்றது 4 எபிசோட்ஸை கம்பைல் பண்ணி ஒரு வீடியோ பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அந்த 4 எபிசோட்ஸ் மட்டும் நான் ரியாக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு வச்சுருக்கேன். ஸோ நான் சொல்கிறது தான் கரெக்ட் அப்படின்னா சொல்லுங்கள், நான் 4 எபிசோட்ஸ் மட்டும் பண்ணுறேன் லீனியர் கட்டை விட்டுட்டு. ஸோ அதுதான் அந்த கேள்வி. நல்லா இருந்துச்சு. கிரே உல்ஃப் சேனலில் இதுக்கப்புறம் அந்த சிம்பிளி சரத் வீடியோலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கிரே உல்ஃப் சேனலில் வேறு ஒரு நல்ல இதுவே நல்ல எபிசோட் தான். ஏன்னா இதுதான் ரொம்ப கஷ்டப்பட்டதாக சொல்கிறாங்க. மற்ற வீடியோஸும் பார்க்கலாம், கண்டிப்பாக பார்ப்போம். சஜஸ்ட் பண்ணுறவங்க நீங்கள் எதுவும் உங்களுக்கு தெரிஞ்ச வீடியோஸ் எதுவும் இருக்குது அப்படின்னா அதையுமே சஜஸ்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் ஃப்ரம் வரன்.